ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 12 தக்காளி பெருசு சின்னதமாக கலந்து எடுத்துருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். ஒரு 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதுதான் இதுக்கான மசாலா. இதை இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு அரைப்படி அளவுக்கு எடுத்திருக்கேன். 400 கிராம். அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட் அரைச்சிட்டோம். இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணி ஜாரில் போட்டிருக்கேன். இதை நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். அப்போ தான் சாதத்தில் முழுசு முழுசாக கிடக்காத தக்காளி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். தக்காளி 2 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். முழுசாக போட்டோம்னு சொன்னால் பசங்கள்லாம் சாப்பிடும்போது எடுத்து போட்டுருவாங்க. அதுக்காக தான் நம்ம அரைச்சி சேர்க்குறோம். இப்போ 4 வெங்காயத்தை நீளமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ சாதம் தாளிச்சிக்கலாம். இப்போ கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அது சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு 3 பட்டை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, 2-3 பிரிஞ்சி இலை பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பொன்னிறமாக பார்க்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம தேங்காய் சேர்த்துருக்கறனால கொஞ்சம் பொங்கி வருது. சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வேறு மசாலா எதுவும் இதுக்கு கிடையாது. இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சது மட்டும்தான். வேறு மஞ்சப்பொடி மட்டும் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கணும், அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். வதங்கி எண்ணெய் பிரியணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது. உரமெல்லாம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நான் வெள்ளை பட்டாணி கொஞ்சம் ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி இருந்தால் உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி சேர்த்துக்குங்க, இல்லை ப்ளைனாக வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ தண்ணி அளந்துக்கலாம். இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு தண்ணி நல்லா வற்றணும். இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தம் வச்சிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம்.